இந்தா குடி. எனக்கு வேணாம். வேண்டானா விடு. அம்மா என்னடி? எனக்கு போர் அடிக்குதுமா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? டான்ஸ் ஆட சொல்றியா? ஆடு பாக்குறேன். கொன்னுடுவேன். குடி. அம்மா என்னடி? நான் மாமா கிட்ட போறேன். அங்க உனக்கு என்னடி வேலை? ஏதோ உட்காந்து கிழிச்சுக்கிட்டு இருக்கல, அந்த வேலையை பாரு. சொல்றேன்ல போர் அடிக்குதுன்னு. வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பாரு. அம்மா இப்போ ஒரு பக்கம் தான் கேட்டுக்கோ. அம்மா கத்தாம இருக்க மாட்டியா? மாமா ரூமுக்கு போகட்டுமா? வாயை முடிட்டு உட்காரங்க. அங்க ஏதாவது பேசினேன் நாக்க வெட்டிடுவேன். போ. செத்து போயிட்டீங்களா? யாருப்பா சொன்னது? என் ஃப்ரெண்டோட அப்பா. இல்லப்பா, நான் சாக மாட்டேன். என்னை எப்படி பொழைக்க வைக்கணும்னு இங்க யாருக்குமே தெரியல. அதுக்காக தான் நான் சாமி கிட்டேயே போலான்னு இருக்கேன். அம்மா அழக்கூடாதுப்பா, அழாத. இப்படி அழக்கூடாதுமா. நான் சாமி கிட்ட இருந்து மறுபடியும் கிட்ட வருவேன். அதுக்குள்ள நீ என்ன மாதிரி ஆளுங்களை எப்படி காப்பாத்தணும்ன்றத கத்துக்கோ. அதுக்கு நீ டாக்டர் ஆகணும். அழக்கூடாதுடா. இங்க பாரு, டாக்டர் ஆவல்ல? தம்பி, டீ குடிக்கிறியா? வேண்டாம் அத்தை. பத்திரிக்கை பாக்குறீங்களா அத்தை? கார்டு செலக்ஷன் பண்ணும்போது பார்த்தேன்ல, இப்ப பார்க்க தேவையில்லைப்பா. என்ன இங்க டிஸ்கஷனு? ஒன்றும் இல்லைங்க. பிரஸ்ல இருந்து பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. எங்க காட்டு பாப்போம். லக்ன பத்திரிக்கையும் கல்யாண பத்திரிக்கையும் கரெக்டா இருக்கான்னு பாத்தியா? ஏதாவது தப்பு இருக்க போகுது? எல்லாம் கரெக்டா இருக்கு மாமா. வெரி குட். லதா எங்க? பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஏன்பா இப்பதானே உன் ரூமுக்கு வந்தா? அத்தை, எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதானே பிரஸ்ல இருந்து வரேன். உள்ள இல்லங்க. லதா அங்க கூட இல்ல மாமா. தம்பி சாய், நீ உடனே வண்டி எடுத்துக்கிட்டு அவ எங்கேயாச்சும் இருக்காளான்னு தேடி பாருப்பா. போ. ரயில்வே ஸ்டேஷன்ல கூட கொஞ்சம் தேடி பாருப்பா. அப்படியே கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லயும் பாருப்பா. ஜாக்கிரதைப்பா. நிலிமா, நிலிமா, கொஞ்சம் இப்படி வாயேன். என்ன சாய்? லதா இந்த பக்கமா வந்தாளா? இல்லையே. சரி. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, காலேஜ் பக்கமா போறேன், டிராப் பண்ணலான்னு தான். அதான் தேடிக்கிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. வரேன். சரி. நானும் போய் பார்த்துட்டு வரேம்மா.
ஏமா லதா ட்ரெஸ் வாங்க வந்தாளா? இங்க வரலண்ணா. என்னங்க பொண்ணு கிடைச்சிட்டாளா? அவ நம்மளை ஏமாத்திட்டாடி, நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிட்டா. பொண்ணை செல்லமா வளர்த்ததுனாலதான் நமக்கு இந்த அவஸ்தையெல்லாம். ஆரம்பத்துல இருந்து உன் பேச்சை கேட்டு அவளை நான் அடக்கி வச்சிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? அழாத. காதல் காதல்னு முன்ன பின்ன பார்க்காம கண்மூடித்தனமா ஓடுறதுதான் தெரியும் இந்த இளைஞர்களுக்கு. புருஷனை எப்படி தப்பா தேர்ந்தெடுத்துட போறாங்களோன்ற நம்மளோட கவலை இவங்களுக்கெல்லாம் இலக்காரமா தெரியுதுலே. உங்க மாமா ரூம் கதவு திறந்திருக்கு. கீழே இருப்பாரா இல்ல மேல இருப்பாரா? டெஃபினட்டா கீழே தான் இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்பயும் ராங் ஆகாது. வா. வா. நான் வரமாட்டேன்ப்பா. ஏன்? அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நீயே இப்ப சொல்லிட்டு வா. அம்மா, யாக்கையே நானும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எவன்டி அவன்? எங்க இருக்கான்னு சொல்லு, அவனை போய் நான் கொன்னுட்டு வந்துடுறேன். வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போய் கொண்டுட்டு வந்துருங்க. போங்க. ஹலோ. ஹாய். எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பக்கத்துல இருக்கிற கோயில்ல. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் காலேஜ்ல லைப்ரரியனா இருக்கேன். நீங்க காம்ப்ரமைஸ் ஆனா ஓகே, இல்லனா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். யாரு அவன்? அவர் ஒரு லைப்ரரியன், எங்களோட காலேஜ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஒரு டாக்டருக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வாழ்க்கையில சந்தோஷமா இருடீங்கன்னா ஒரு குமஸ்தாவை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? சே, வெக்கம் எதுக்கு? நாங்க காதலிச்சா ஒருத்தர் விரும்பணும். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் காதல் கீதெல்லாம் பறந்து போனதுக்கு அப்புறமா தான் இந்த அப்பா அம்மா ஞாபகம் வரும் உங்களுக்கு. அப்படி ஞாபகத்துக்கு வந்தாலும் நான் இந்த வீட்டுப்படியே மிதிக்க மாட்டேன், சரியா? என்ன வார்த்தை சொல்லிட்டடி. சின்ன வயசுல இருந்து உன்னை நெஞ்சில சுமந்து செல்லமா வளர்த்ததுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டடி. உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா மறுபடியும் ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத, போடி. என்னங்க அப்படி சொல்லாதீங்க, நம்ம மானம் போயிடும். போனா போகட்டும் விடுறி.
மானம் இருந்து என்னடி பிரயோஜனம்? நீங்க எப்போ வந்தீங்க மாமா? இப்பதான். போயிட்டு வரோம். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் மாமா. வாங்க போலாம். ஆமாங்க, கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்றது, சில காரணத்தினால தான். ஹலோ, ஆமாங்க, கல்யாணம் நின்று போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொல்றீங்க? என்னன்னு கேக்குறீங்களா? எதிர்பாராத விதமா என் பொண்ணு செத்து போயிட்டாங்க. செத்துட்டான்னு தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க. செத்த பாம்பை மறுபடியும் கல்லால் அடிக்கிற மாதிரி பொண்ணு ஓடி போனதை தெரிஞ்சு போன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையிலேயே இவங்க ஆறுதலுக்கு போன் பண்றாங்களா இல்ல நக்கலுக்கு போன் பண்றாங்களா தெரியல. இப்ப இவங்க ஆறுதல்லாம் யாருக்கு தேவை? மோர் குடிங்க. ஒன்னும் தேவையில்ல, போ குடிங்க, கொஞ்சம் வயிறு குளிர்ச்சியா இருக்கும். சரியா சாப்பிட்றதும் இல்லை. வாங்கிக்கிங்க. அவ வழியை பார்த்துட்டு அவ போயிட்டா. நீங்க இப்படி விரக்தி அடைஞ்சு சன்னியாசி மாதிரி ஆயிட்டீங்க. வேற எப்படி இருக்க சொல்ற? பொண்ணை செல்லமா நான் வளர்த்ததுக்கு எனக்கு இதுதாண்டி தண்டனை. வணக்கம் சார். யாரியா நீ? நான் பிரஸ்ல இருந்து வந்திருக்க பத்திரிகைக்கு பணம் கேட்க. நீ அடிச்ச பத்திரிகையை நீயே எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தேவையில்லை. என்னாச்சு சார்? ஆமாப்பா, அது எங்களுக்கு தேவையில்லை, நீயே எடுத்துட்டு போ. அது எப்படி சார் முடியும்? டேய் சாய், என்ன மாமா? உனக்கு ட்ரெஸ் வாங்க பணம் கொடுத்தப்ப அதுல கொஞ்சம் மீதி இருக்குன்னு சொன்னல, அந்த மீதி பணத்தை இந்த பிரஸ்காரனுக்கு கொடுத்து அனுப்பு. போய் வாங்கிக்கையா. வா. அந்த மானம் கெட்டவ ஓடி போயிட்டா. ஓடி போறவ முன்னாடியே ஓடி போயிருந்தா எனக்கு பணமாவது மிச்சமாயிருக்கும். தேங்க்யூ சார். இந்தாங்க மாமா மீதி பணம். கடைசியில இந்த சில்லறை தான் மீதி இருக்கா? இது எல்லாமே உன்னால தாண்டா வந்துச்சு. என்னாலயா? ஆமாண்டா, படிப்புல அக்கறை காமிச்சிய தவிர நீ அவளை காதலிக்கிறதுல நீ அக்கறை காட்டல. எல்லாத்தையும் கவுத்துட்ட. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உன்னை டாக்டர் படிக்க வச்சதுக்கு எங்களுக்கு பலன் இல்லாம பண்ணிட்ட. அதுக்கு இவன் என்னங்க பண்ண முடியும்? அவளுக்கு கொழுப்பேறி போச்சு, அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அவ போனது மட்டும் இல்லடி, அவ போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மானம் சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாடி. நான் இதுல இருந்து வெளியே வரணும்னா நான் செத்து இன்னொரு ஜென்மம் எடுத்தாதான் முடியும். டேய் சாய், இதுக்கு மேலேயே உன்னை படிக்க வைக்க முடியாதுடா. என்னால முடியாது. அவ வழியை பார்த்துட்டு போயிட்டா, நீயும் உன் வழியை பார்த்துக்கிட்டு போயிடு. இனிமே உன்னை படிக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தம்பி, நீ இங்கேயே இருந்தா உன் மாமா ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாரு. நீ முதல்ல உள்ள போ. நான் ஏதோ ஒன்றுலாம் சொல்லலை, என்னால் படிக்க வைக்க முடியாது அவ்வளோதான் சொல்லுவேன். இவனோட படிப்புக்காக நான் ஏற்கனவே ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கினா என்னங்க? சாய் டாக்டர் ஆனதும் வருஷ கணக்கில் வாங்கின கடனை மாச கணக்கில் அடைச்சிட போறான். இவன் மட்டும் என்ன பண்ணுவான்? எப்ப பாரு நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்க. தப்பு பண்ணது எல்லாமே இவன் தாண்டி. இவனே அந்த பொண்ணை காதலிச்சிருக்கலாம் இல்லையா? கட்டிக்க போற பொண்ணை இன்னொரு பொண்ணுக்கு கட்டி வச்சா முட்டாள். இவனை இனிமே படிக்க வைக்கிறது வேஸ்ட், வீட்டுல தங்க வைக்கிறதும் தண்டம்.
என்னங்க ம், சாய் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாப்ல. படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. சரி, வர சொல்லு. மாமா, ஃபீஸை பத்தி கேட்க தானே வந்த? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இனிமே கட்ட மாட்டேன்னு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே, கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா, உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள், உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள், நீ அல்லவா பொன் தேவதை, உன்னைச் சேர